ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் பார்க்கலாமா? ஆக்சுவலி பையனுக்கு வந்து ரொம்ப நாளாகவே அதிகமாக டேண்ட்ரஃப் உண்டு. அவனுக்கு உடம்பு ஹீட்டு வேறு, அதுக்கு இன்டேக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் டேண்ட்ரஃப் குறையவே இல்லை. நிறைய டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ட்ரை பண்ணோம். பட் டெம்ப்ரரியாக போகுது. அவனுக்கு இச்சிங்கும் உண்டு. அதனால சரி ஓகே, இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நிறைய ஹைப் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பேர் அனட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது எங்கே திரும்பினாலும் வந்து 1 வாஷ்லேயே வந்து பளீர்னு டேண்ட்ரஃப் போயிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. சால்சிலிக் ஆசிட் அப்புறம் வந்து பயோட்டின் இருக்குது. எல்லா ஹேருமே வந்து ஆல் ஹேர் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதனால் பையனுக்கு ட்ரை பண்ண எடுத்திருக்கேன். அப்புறம் டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் ஃப்ளேக்கியாக செதிலாக வரும் இல்லையா, அதையும் ரிடக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட பேக்கிங்லேயே வந்து 100% டேண்ட்ரஃப் ரிடக்ஷன் பண்ணும் அப்படின்னே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வாங்கி அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு மற்ற ப்ராடக்டை விட இது ஓகே அப்படின்னு தோணுது. அதுக்காக போட்டதுமே வந்து சூப்பராக டேண்ட்ரஃப் எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தருது. டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது, வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது. அவனுக்கு வந்து இச்சிங் உண்டு. பட் இச்சிங் ப்ராப்ளம் வந்து இது சரி பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் டேண்ட்ரஃப் வந்து ஓரளவு கம்மி பண்ணுது. நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே அவன் மூலமாக எனக்கும் கொஞ்சம் வந்து டேண்ட்ரஃப் வந்துருச்சு. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே தான். எனக்கும் ஓகே தான், பையனுக்கும் வந்து ஓகே தான். இச்சிங் ஆனால் வந்து சரி பண்ண மாதிரி தெரியல. இச்சிங் இருக்க தான் செய்யுது. அப்புறம் நான் வாங்கியிருந்தது வந்து எனக்காக வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஹேர் க்ரோத் சீரம். நிறைய ஹேர் க்ரோத் சீரம் வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பயங்கரமாக முடி கொட்டிகிட்டே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரோஸ்மேரி வாட்டர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் விஷ்கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். 2மே எனக்கு ஓகே தான், நல்லா தான் ரிசல்ட் இருக்குது. ஆனால் விஷ்கேரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட முடியாது. ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அது ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி நம்ம தலையில் படிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா வாட்டரியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது ஆக்சுவலி 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ரோல் ஆன் மாதிரியும், இன்னொன்று வந்து பில்லரில் வச்சு போடுற மாதிரி. 2மே வந்து சேம் ப்ராடக்ட் தான். ஒன்று ரோல் ஆன் மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ ரோல் ஆனில் இருக்கிறது வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஹேர் ரூட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3% ரெட் அண்ட் சைல், 4% அனகைன், 2% பைக் ஆப்பிள், 5% வந்து ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்ட்டும் கொடுத்துருக்காங்களாம். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணதில் வந்து ரோஸ்மேரி வாட்டர் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்த மாதிரியும் தெரிஞ்சது. அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். ஹேர் வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, வாட்டரியாக இருந்ததுனால. இதுவும் அதே மாதிரியான ஒரு வாட்டரி டெக்ஸ்சர் தான், நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டை சொல்கிறேன். அடுத்து நான் வாங்கினது வந்து ஸ்கின் கேருக்கு வந்து யூஷுவல் பெருசாக ஒன்றும் இல்லை. சன்ஸ்க்ரீன் தான் வாங்கியிருந்தேன். நிறையா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து புதுசாக ஹைப்பில் இருக்கிறது வந்து இந்த மால்க்யூலர் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது வந்து டேன் ரெடியூஸ் பண்ணி பிரைட்டன் ஆக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஆடே போடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹைப்பாக தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா அக்வாலாஜிகா, ஃபாக்ஸ் ஸ்டைல், அப்புறம் ரீசன்ட் ஃபேவரட் அப்படிங்கும்போது டாக்டர் ஷெட்ஸோட செரமைடு சன்ஸ்க்ரீன், விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் நிறைய வந்திருக்கு. ஸோ அது எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து நல்லா ஒரு மாதிரி மேட்டிஃபைங்காக இருக்குது. எனக்கு அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாக அப்சர்வ் ஆகும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. ஆக்சுவலி நான் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். சாரி, இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். நம்ம அதிகமாக எடுக்கும்போது பிளெண்ட் ஆகிறதுக்கும் அப்சர்வ் ஆகிறதுக்கும் ரொம்பவே டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டே வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து SPF 50+ UVA அண்ட் UVB இருக்குது. எல்லா ஸ்கின்னுக்குமே சூட்டபிள்னு தான் போட்டிருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் காலையில் சீக்கிரமாக அப்படிங்கும்போது வந்து அதிக அமௌண்ட்டு சடனாக எடுத்து போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அப்ளை ஆகுது. நல்லா லைட் வெயிட்டாக, ரொம்ப ஸ்கின்ல வந்து லைட்டாக ஃபீல் ஆகுது. எந்த ஹெவினஸும் தெரியல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்சனலாக சொல்லணுன்னா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் சேர்ந்துருச்சு. ப்ரைஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.